ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து அரபிக்கில் ப்ரிலிம்ஸ் வந்து நான் எழுதின டெஸ்ட்டோட ரிவ்யூ வந்து நான் சொல்கிறேன், ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் என்னைக்கு எக்ஸாம் எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13th தேர்ட் ஷிஃப்ட் எழுதினேன். ஸோ எனக்கு வந்து கேட்டிருந்தது என்னென்னா ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்பர் வந்து 3 தான் கேட்டிருந்தாங்க, இவங்க 5ன்னு போட்டிருக்காங்க. மிச்சது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. சர்க்குலர் பசில் வந்து 7 மெம்பர்ஸ் பசில் கேட்டிருந்தாங்க, கரெக்டு. ஐ மீன் சீட்டிங். அப்புறம் வந்து ஃப்ளோர் வந்து 5 கொஷின் கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு ஃப்ளோர் பேஸ்டுமே வந்து 5 கொஷின் தான் இருந்தது, 3 இல்லை. ஐ திங்க் மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆல்ஃபா நியூமெரிக் வந்து சிம்பிள் வச்சு 5 கொஷின் கேட்டிருந்தாங்க, அது ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த 3 லெட்டர் வச்சு ஆல்ஃபா நியூமெரிக் வரும் பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. எனக்கு வந்து அதில் 2 கொஷின் தெரியல, அப்ரோச் பண்ண தெரியல. நர்வஸில் படிச்சுனா என்னன்னு தெரியல. இன்இக்வாலிட்டி 3 ஈஸியாக தான் இருந்தது, டேரெக்டாக போடுற மாதிரி. சிலாயிசமும் ஓகேவாக தான் இருந்தது. ஆனால் பிளட் ரிலேஷன் வந்து என்னென்னா ஒரு வேக்கன் மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க. மேபி இந்த ஷிஃப்ட் எழுதவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து என்னால் கரெக்ட் பண்ணி என்னால் போடவே எனக்கு ஐ மீன் அதை அப்ரோச் பண்ணவே அந்த இடத்துல தெரியல. ஸோ இது வந்து நான் பிளட் ரிலேஷனில் வந்து ஒரு கொஷின் தான் கன்ஃபார்மாக தெரியல. பட் ஆனால் ஒரு கொஷின் போட்டு விட்டேன். ஆனால் எனக்கு அது அக்யூரேட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்கல்ல, எக்ஸ் அந்த மாதிரி ஒரு கொஷின் இருந்தது. அப்புறம் பேர் இருந்தது. அப்புறம் ஆர்டர் அவுட் இருந்தது. இது வந்து ஓகே, ரீசனிங் வந்து நல்லாவே 40மே போட்டு இருந்திருக்கலாம் நம்ம. மேபி அந்த ஒரே ஒரு அந்த எக்ஸ் வச்சு மீனிங்ஃபுல் வேர்ட் மாதிரி கேட்பாங்கல்ல, அது மட்டும் நமக்கு டவுட்னா அது மட்டும் போடாமல் இருந்திருக்கலாம். ஓகேங்களா. மற்றபடி இது ரீசனிங் வந்து நார்மலாக நம்ம மார்க்கில் போடுறதை விடவே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஓகேங்களா. என்னோட அட்டம்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் பின்னாடி சொல்கிறேன். இதுவுமே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆவரேஜ் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 3 அப்ளிகேஷன் எதுவும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இது டிஏ அதெல்லாம் ஓப்பன் ஆச்சு எனக்கு. ஐ திங்க் நான் பார்த்த வரையும் அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக ஞாபகமும் இல்லை. இதுதான் வந்தது. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இதில் இருக்கிறது அப்படி தான் கேட்டாங்க. மேல் ஃபீமேல் வச்சு கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து எக்ஸ்ஒய் வச்சு கேட்டிருந்தாங்க. அந்த ஓகேங்களா. இது சேம், இது கரெக்டாக தான் இருந்தது. மிஸ்ஸிங் நம்பர் 5 கேட்டிருந்தாங்க. ஈஸியாக தான் இருந்தது. அதுவும் சிம்பிளிஃபிகேஷன் வந்து 15, அப்ளிகேஷன் வந்து 10 கேட்டிருந்தாங்க. இது வந்து கரெக்டாக இருக்குது. இதில் வந்து என்னாச்சுன்னா டிரான்சாக்ஷன் போட்டுட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் இருந்த ஒரு பொண்ணுக்கு வந்து 3 தடவை சிஸ்டம் வந்து ஆஃப் ஆயிட்டு வந்துச்சு. ஒரு டைம் ரீசனிங் போடும்போதே வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு கூப்பிட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் செகண்ட் டிரான்சாக்ஷன் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் 2 தடவை வந்து அவங்கள கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு என்னாச்சுன்னா டிரான்சாக்ஷன் போடும்போது நான் ஒரு சிம்பிளிஃபிகேஷனுமே வந்து 2 தடவை போட ஆரம்பிச்சிட்டேன். என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. இங்கே நம்ம மார்க்கில் போடுறதை விடவே ஈஸியாக இருந்தது. சும்மா ப்ளஸ் மைனஸ் இல்லைனா மல்டிப்ளை பண்ணுற மாதிரி, டிவைட் கூட அவ்வளோவாலாம் இல்லை. டக்குன்னு போட்டுடலாம் நம்ம. மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்ல போடுற மாதிரி தான் இருந்தது. நான் என்ன தப்பு பண்ணேன்றது எனக்கு தெரியல. நான் அரபி பிஓ எழுதினதை விடவே இதில் வந்து கொஞ்சம் டிரான்சாக்ஷன் வந்து கொஞ்சம் சொதப்பி தான் எழுதிட்டு வந்தேன்னா, நல்லாவே எனக்கு தெரியும். ஓகேவா பண்ணியிருக்கேன் எக்ஸாம் வந்து எனக்கு. ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக பண்ணனா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. ஏன்னா நான் மார்க்கில் வந்து இப்போ போடும்போது 25 அட்டம்ஸ் வந்து நான் ஆவரேஜாக கொடுப்பேன். அதுவும் இல்லாமல் வந்து 25 கொடுப்பேன். நான் என்ன நினச்சேன்னா, இங்கே இவ்வளோ போட முடியுது, நம்மளால அங்கே 30 போட்டுடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஆனால் வந்து என்னால் பண்ண முடியல. சொல்கிறேன் என்னோட அட்டம்ஸ் எவ்வளோன்ட்டு. ரீசனிங் பார்த்தீங்கன்னா 33 போட்டிருக்கலாம். நியூமரிக் ஐ மீன் பாயிண்ட்ஸ் வந்து 30 போட்டிருக்கலாம். ஓவராலாக 63லேருந்து 71 போட்டிருக்கலாம். குட் அட்டம்ஸ்லாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட ஸ்டாட்டில் எழுதினவங்க வந்து ஒருத்தவங்க வந்து 72 போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து 76மே போட்டிருந்தாரு. ஸோ இது எல்லாமே இப்போ அவங்கவுங்க போட்டது சொல்கிறேன். அவங்களாம் வந்து ஒரு 4 வருஷமா 3 வருஷமா படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க போட்ட அட்டம்ஸ் வந்து இது நான் சொல்கிறேன். இப்போ என்னோட அட்டம்ஸ் எவ்வளோன்னா வந்து நான் 35 போட்டிருக்கேன். குவான்ஸ் வந்து 28 போட்டிருக்கேன். ரீசனிங்கில் வந்து எனக்கு ஒரு கொஷின் வந்து கரெக்டாக தெரியல. அந்த பிளட் ரிலேஷன்லேருந்து ஒரு கொஷின் போட்டேன். அப்புறம் ஆல்ஃபா நியூமரிக்கில் வந்து எனக்கு ஒரு கொஷின் அந்த மாதிரி டவுட்டாக இருக்குது. குவான்ஸ் வந்து நான் ரொம்ப சொதப்பி தான் அந்த எக்ஸாமே எழுதினேன். சிம்பிளிஃபிகேஷனே வந்து 2 தடவை போட்டுருந்தேன்னு சொன்னால. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அக்யூரேட்டாகவும் தெரியல. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. மேபி இன் ஃபியூச்சரில் வர எக்ஸாமில் வந்து இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. நர்வஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக போய் காமாக எக்ஸாம் எழுதிட்டு வரணும். ஓகே, நீங்கள் எவ்வளோ அட்டம்ஸ் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒருத்தவங்க வந்து 60 போட்டிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒருத்தவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நான் அதை பார்க்குறேன். அதோட ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபர்தராக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் எவ்வளோ அட்டம்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரிசல்ட் வரும்போது பார்க்கலாம். இதுக்கு மேலே வந்து 60+ போட்டிருந்தீங்கன்னாவே மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிங்க. ஓகே, நம்மளால கொடுக்க முடியுது. பட் ஆனால் இந்த எக்ஸாம் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது தெரியல. நம்மளால அட்டம்ஸ் கொடுக்க முடியுது. இன்னும் கூட நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதனால ஸோ ப்ரிலிம்ஸே படிக்காமல் கொஞ்சம் சேர்த்து மெயின்ஸ்க்கும் படிக்கலாம். இதுக்கு மேலே எந்த எக்ஸாமும் இல்லை. ஸோ மெயின்ஸ் தான் படிச்சாகணும். மெயின்ஸ்க்கு படிங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச மெயின்ஸ்க்கு நான் என்னென்ன படிக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்க கூட அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட அட்டம்ஸ் எல்லாம் எவ்வளோ அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. பாய் கைஸ்.